நீங்கள் எதையாவது சிந்திக்கிறதா இருந்தால் பெருசாகவே சிந்திங்க. ஏன்னா இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புத்தகத்தோட பேர் பெரிதாகவே சிந்தியுங்கள். ரியோ ஓகாவா அப்படிங்கிற ஆன்மீக தலைவர் எழுதின பெரிதாகவே சிந்தியுங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் என்னையை கவர்ந்து இழுத்த அற்புதமான வரிகளை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு செய்ய தெரியாத வேலையை நீங்கள் செஞ்சு கற்றுக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட யாராவது நல்லா வேலை செய்ய தெரிஞ்சவங்களை வச்சு இந்த வேலையை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டதும் அதை அவமானமாக எடுத்துக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாதான். அதுக்கு பதிலாக உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் ஒன்று சொல்லணுமா, அது என்னென்னா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லணுமா. ஒரு புத்தகம் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் விற்றுத்துக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடாதான். அந்த புத்தகத்தை எழுதினவர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் நின்னாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணுமா. அது ஏன்னு கேட்குறீங்களா? கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருந்த ஒருத்தர் பணக்காரராவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு திருடன் காதல் கவிதை எழுதினா எப்படி இருக்கும்? அந்த காதல் கவிதையில் கண்டிப்பாக திருட்டோட சாயல் இருக்க தான் செய்யும். ஸோ எந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கிறதா இருந்தாலும் அந்த புத்தகத்தை எழுதினவங்க அந்த புத்தகத்தை எழுதினது மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடந்து காட்டினாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கிறது ரொம்பவே நல்லதான். உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணுமா? உங்களை எதெல்லாம் அடிக்கடி ஈர்க்குதோ அதில் உங்களை ஈடுபடுத்துறது ரொம்பவே அவசியமாக. உங்கள் ஈர்ப்பு ஃபுல்லாக கார் ஓட்டுறதுல இருந்ததுன்னா நீங்கள் ஈடுபட வேண்டியதும் கார் ஓட்டுறதுல தான். அதை விட்டுட்டு கவிதை எழுதுறதுல ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புங்கிறதே கிடைக்காதான். ஸோ உங்களை எதெல்லாம் அடிக்கடி ஈர்க்குதோ அதில் உங்களை ஈடுபடுத்தினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு நிறையா குவியுமா. எப்பெல்லாம் பெரிய பெரிய பயம் உங்களுக்கு வருதோ அப்போல்லாம் நம்பிக்கைங்கிறத ஆயுதத்தை பயன்படுத்துறது ரொம்பவே அவசியமாக. நமக்குள்ளே ஏற்படுற பயத்தை விரட்டி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு கேட்டால் அது நம்பிக்கை தானா. உதாரணமாக பெருசாக உங்கள் வாழ்க்கையில் ஒன்று இழந்துட்டு தான் வச்சுப்போம். அந்த இழப்புனால உங்களுக்கு ஒரு பயமோ இல்லை அச்சமோ ஏற்படும் இல்லையா? அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அதில் ஏற்படுற பயம் அச்சம் எதுவாக இருந்தாலும் நம்மளை விட்டு விலகி போகும். ஸோ எதாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய பயம் வந்தாலும் சரி தான், அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா கண்டிப்பாக நம்பிக்கைங்கிறது ரொம்பவே அவசியமாக. என்கிட்ட எந்த விதமான முதலீடுமே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? நம்ம எல்லாருக்குமே பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரு முதலீடு இருக்கான். அதுதான் 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோமோ அதை பொறுத்து தான் வருங்கால கட்டமைப்புங்கிறது அமைக்கப்படுதான். பணத்தில் போடுற முதலீடு கூட நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும். ஆனால் நேரத்தில் போடுற முதலீடு நமக்கு கண்டிப்பாக லாபத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சாதாரண ஒரு நிமிஷத்தை கூட நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா வருங்கால கட்டமைப்பில் மிகப்பெரிய முதலீடாக அமையும் அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையிலே எல்லாமே நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் சொற்களை கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக. நீங்கள் சொல்கிற குறைய கூட நிறையோட ஆரம்பிக்குங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில். உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் சண்டைன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது எப்படி தெரியுமா சொல்லணுமா? என் மனைவிக்கும் எனக்கும் எப்போவுமே சண்டையே வராது, ஆனாலும் 2 நாளாக சண்டை அப்படின்னு சொல்லணுமா. உங்களுக்கு சாதாரணமாக ஒரு காய்ச்சல்னு வச்சுங்களேன், நேற்றுலேருந்து காய்ச்சல் அப்படின்னு வச்சுப்போம். நேற்றுலேருந்து காய்ச்சல்னால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது எப்படி தெரியுமா சொல்லணும்? முந்தா நாள் நல்லா தான் இருந்தேன், நேற்றுலேருந்து ஜுரம் அப்படின்னு சொல்லணுமா. எப்போவுமே நடந்த நல்லதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கு அவங்களுக்கு சொல்ல போகிற குறையை சொல்லி பழகணுமா. எந்த ஒரு குறையையும் நிறையோட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பெரிய அறிவாளியாகவும் அனுபவசாலியாகவும் இருக்குன்னு ஆசைப்படாதீங்க. பெரிய அறிவாளி அனுபவசாலி எல்லாருமே எப்போதுமே கவலையோடையவே சுற்றிக்கிட்டு இருக்காங்களாம். பெரிய அறிவாளி அனுபவசாலி இவங்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே சிம்பிளாக எடுத்துக்கிறதே இல்லையா. ஒரு எளிமையாக எடுத்துக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட பெரிய லெவலில் அதை ஒரி பண்ணிக்கிட்டு அவங்க கவலையோடையே சுற்றிக்கிட்டு இருக்காங்களாம். நீங்கள் பெரிய அறிவாளி இல்லை அனுபவசாலி அப்படிங்கிறதுக்காக எளிமையாக எடுக்கக்கூடிய விஷயங்களை கூட பெருசாக எடுத்து சிந்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதான். எதுக்கு எளிமையாக சிந்திக்கணுமோ அதுக்கு எளிமையாகவும், எதுக்கு கடினமாக சிந்திக்கணுமோ அதுக்கு கடினமாகவும் சிந்தித்து கவலை இல்லாமல் வாழுங்க அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தில் நிம்மதியாக இருக்கிறது எப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய வீடு வாங்கினா நிம்மதியாக இருக்க முடியுமா, இல்லை பதவிக்கு போனால் நிம்மதியாக இருக்க முடியுமா, இல்லை நல்ல வேலை கிடைச்சா நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் கிடைச்சா நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு தானா. அப்போனா நீங்கள் எப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும்? நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுற பயனற்ற விஷயங்களை எல்லாம் எப்போ கை கழுவ கற்றுக்கிறோமோ அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியுமா. தேவையில்லாத விஷயங்கள்லாம் தூக்கி நம்ம மனசில் வச்சுக்கிறதுனால தான் நிம்மதி இல்லாமல் போகுதான். அது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எப்போ நம்ம வெளியில் தூக்கி எறிகிறோமோ அப்போலேருந்தே நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பெரிய பெரிய விஷயங்களை கூட நம்ம தூக்கி எறிஞ்சிட்றோமா, சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிறோமா. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டா போதுமா? பெரிய பதவிக்கோ இல்லை நல்ல ஒரு வேலைக்கோ போகணுங்கிற அவசியம் கிடையாதான், நிம்மதியாகவே இருக்கலாமா. நாம் எது நினச்சாலும் நடக்கும் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நம்ம இங்கே பிறக்கலையாம்.
சவாலை ஏற்றுக்கிட்டு அதோட வாழ்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோமா. தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதான். எல்லா பிரச்சனையும் நம்மளால் தீர்க்க முடியுமா. நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கான முன்னெடுப்பு எடுக்கிறதுல தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோமா தவிர்த்து தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு ஒன்று இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க.